இன்றைக்கு தமிழக அரசால் தமிழ்நாடு முழுவதும் 2 நாட்களுக்கு முன்பு வீடு கட்ட ஆன்லைன் அப்ரூவல் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அனைத்து செய்தித்தாள்களும் முழு பக்க அளவுக்கு விளம்பரம் கொடுத்து என்னமோ வீடு கட்ட இலவசமாக ஒரு திட்டத்தை அறிவித்தது போல ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி தமிழக மக்களை ஏமாற்றியுள்ளார் இந்த திராவிட மாடல் அரசு. அது என்னவென்றால், இன்றைக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் திட்டத்தில் மக்களுக்கு எளிய முறையில் செல்ஃப் சர்டிஃபைட் மூலமாக வந்து அப்ரூவல் பண்ணிக்கலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு அது ஆன்லைனில் வீடு கட்ட அப்ரூவல் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு உபயோகமான திட்டம்னு அறிவித்தாங்க. அது போய் உள்ளே போய் என்னன்னு பார்த்தா அதோடைய அதாவது ஒரு மனுஷன் ஒரு 1000-1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன வயசு வீடு கட்டலாம் கனவோடு இருந்தவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா ஸ்கொயர் ஃபீட் 44 ரூபா இருந்த ஸ்கொயர் ஃபீட்டு விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருந்த ரேட்டு பிளான் அப்ரூவலுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 88 ரூபா. அதாவது 40,000 ரூபாய்க்கு கட்டிகிட்டு இருந்தவன் 88,000 கட்டணுங்க. ஒரு சாதாரண ஏழை குடிமகன் வீடு கட்டுறக்கு ஆசை லோன் வாங்கி கஷ்டப்பட்டு லோன் வாங்கி வீடு கட்டணும்னு நினைப்பான். அப்படி இருக்கவன் தலையில் போய் எந்த விதத்தில் அநியாயமான திட்டம், எந்த விதத்தில் இது கிட்டத்தட்ட ஒரு 110% உயர்வு பிளான் வீடு கட்ட, அதாவது சத்தமில்லாமல் ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தை இப்படி ஈஸியாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120% வரி பிளான் அப்ரூவல் சார்ஜ் உயர்த்தியிருக்காங்க. இது தமிழக மக்கள் இன்னும் இப்போ தான் வீட்டு வரி ஏற்றினீங்க, காலையில் வரி 100% ஏற்றிருக்கீங்க, எல்லா வரியும் ஏற்றிட்டீங்க. என்ன தமிழக மக்கள் என்ன பண்ணணும்? குப்பைக்கு மோகன வரி போட்டாச்சு. தமிழக மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க இந்த திராவிட மாடல் அரசில்? மக்கள் பாவம், அதாவது ஏழையில மக்கள் வீடு கட்டுறதும் கூட இப்படி வரி உயர்த்தி இது பண்ணுமா? எல்லா விதத்திலும் மக்கள் கஷ்டப்படும்னா தயவுசெய்து தமிழ் திராவிட மாடல் முதல்வர் 3 நேரம் அதாவது தமிழ்நாடு மக்களால் இவங்களுக்கு அடிமையை வச்சுக்க சொல்லுங்கள். அதாவது என்ன ஒரு திட்டம், அதாவது எந்த விதத்திலும் மக்கள் சம்பாரிச்சாலும் கவர்மெண்ட்டே கொடுத்துட்டு போயிடணுமா? இல்லாட்டி 3 நேரம் சோத்தை மட்டும் போட்டு கவர்மெண்ட் இவங்ககிட்ட எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு எல்லா வருமானத்தையும் அவங்களே வாங்கி சொல்லுங்கள். மக்கள் தமிழ்நாட்டில் பிழைக்கவே வேண்டாமா? இந்த ஆன்லைன் திட்டங்கிற என்ன தயவுசெய்து இந்த தமிழக முதலுக்கு இந்த கட்டணம் இவ்வளோ இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அதாவது மக்கள் வயிறு எறிஞ்சிருக்காங்க. இந்த திட்டமெல்லாம் பார்த்தா என்னங்க, வீடு கட்ட சாதாரண ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறவன் இப்போ ஒரு கட்டுற கார்பரேஷன் 2 லட்சம் கட்டுவானா? பிளான் அப்ரூவலுக்கு 1,20,000 இருந்ததை ஒரு இவங்க ஸ்கொயர் கட்டுறதுக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இலவசங்கிற மாதிரி அதை ரேட் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி 1,32,000 இருந்ததை 2,64,000 யோசனை பண்ணி பாருங்கள். அது போக யூஜிடி சார்ஜஸ் தனிங்கிறான். மக்கள் எந்த விதத்துலையும் இவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இப்படி போட்டு மக்களுக்கு வரும். அதனால் இந்த திராவிட மாடல் முதல்வருக்கு உண்மையாலுமே மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த சொல்லுங்கள். இல்லாவிடில் எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அருமையான எடப்பாடியிட்ட சொல்லி அண்ணன் SP வேலுமணி அண்ணன் மூலியமாக கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இது பெரிய ஆர்ப்பாட்டமாக எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட உறுப்பினர்கள் கொண்டு செல்வோம் என்று தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.